ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்னா அது வேற. ஆடுறது இந்தியன் கண்டிஷன்ஸ். இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்க போற T20 வேர்ல்டு கப் வரப்போகுது இப்போ. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அன்னைக்கு நீங்க வந்து மேட்சை கொல்கட்டால வச்சா நான் அடிப்பேன், ராய்ப்பூர்ல வச்சா மட்டும்தான் நான் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது சார். ஸோ வெர்சட்டாலிட்டி இருக்கணும்ல. சஞ்சு சாம்சன் ஈகோவே பார்க்காம ஒண்ணு பண்ணும். ஹர்திக் பாண்டியா எப்படி ஆடுறாரு? ஒன்னு காலை வச்சு ஃப்ரண்ட் ஃபுட், அப்சல்யூட் ஃப்ரண்ட் ஃபுட், ஃபுல் ஃபிளேஜ் ஃப்ரண்ட் ஃபுட் ஆர் கம்ப்ளீட்லி பேக் அப்படி ஆடிட்டா பெட்டர். காலை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல சும்மா ஆடணுமே ஐ எம் ட்ரைங் டு கிளியர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி ஃபீல்டிங் வந்து இட் இஸ் நாட் அ ஜெனுவின் அட்டெம்ப்ட் டு ஸ்டாப் த பால், இட் இஸ் ஜஸ்ட் டு கேரஸ் த பால். எப்படி ஃபீல்டிங்ல போடுமோ அந்த மாதிரி நான் இந்த இடத்துல இப்படி ஆடுறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு ஆடினா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 or 4 ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்தா ஃபுல் ஃபிளேஜா அடிக்கணும்ன்றேன். அரை அடிச்சு விஜய் சங்கர் ஹேஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் தி இன்னர் சர்க்கிள் அண்ட் பவுண்டரி. அடிக்கடி பால் போய் லாப் ஆகிருக்கும் ஆடுறது, டென்டேட்டிவா ஆடுறது. அதை தான் சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காரு. சூரியகுமார் யாதவ் என்னன்னா அந்த அரை ஆடுற மாதிரி இருக்கு, பட் அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங் இன்னும் பெட்டரா இருக்கு. அதுல பால் தாண்டி போயிருக்கு, கிரீஸ் பவுண்டரி லைனை தாண்டி போயிருக்கு. இவரு ரொம்ப டென்டேட்டிவா தான் ஆடுறாரு. இதை ஒரு மாத்தின்னு ஆனும், இல்லைன்னா இதே மாதிரி எடுப்பாங்க. இங்க அபிஷேக் சர்மா இப்போ நான் வார்ன் பண்றேன், அந்த ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆகணும். அந்த பிளிக்க அடிச்சா ஃபுல் ஃபிளேஜா அடிச்சிடணும், கம்ப்ளீட்டா ரோப்ஸை தாண்டுற மாதிரி. காலில் போடுறது நான் ஒரு ஸ்ட்ரோக் ஆடுறேன் நானும், அது எனக்கு வீக்னஸ் இல்லைன்னு ஆடுற மாதிரி ஆடினா திருப்பி இதே மாதிரி எடுப்பாங்க, சஞ்சு அடிக்கிற மாதிரி.